வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா, நோக்கியா 5.4 தொடர்ந்து நோக்கியா இன்னொரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த மொபைலோட வேல்யூ என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு த சேனல். பேட்டரின்னு பார்க்குறப்போ 2500 mAh கெப்பாசிட்டியோட வருது. இது ஒரு ரிமூவபிள் பேட்டரி. சார்ஜிங்னு பார்க்குறப்போ 5 வாட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரான்னு பார்க்குறப்போ 5 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்கு. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்போ LED ஃபிளாஷ், HDRக்கு இங்கே சப்போர்ட் இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்போ 720 பிக்சல் 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம். செல்ஃபின்னு பார்க்குறப்போ 5 மெகா பிக்சல் கேமராவோட வருது. LED ஃபிளாஷ், HDRக்கு இங்கேயும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ், HDRக்கு இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 720 பிக்சல் 30 fps ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணலாம். டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ நோக்கியா C1 Plus 5.45 inches IPS LCD டிஸ்பிளேயோட வருது. இது ஒரு 720 பிக்சல் அதாவது HD Plus டிஸ்பிளே தான். ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பார்க்குறப்போ 480 பிக்சல் x 960 பிக்சலுக்கு இங்க சப்போர்ட் இருக்கு. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பார்க்குறப்போ 72.2% இருக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்க்குறப்போ 18:9. ஸ்கிரீன் டென்சிட்டின்னு பார்க்குறப்போ 197 ppi க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நோக்கியா C1 Plus ஓட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். 1GB RAM, 16GB இன்டர்னல்ஸ். OSனு பார்க்குறப்போ Android 10 Go எடிஷன்ல ரன் ஆகுது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் இந்த மொபைல்ல யூஸ் பண்ணலாம். இங்க குவாட் கோர் 1.4 GHz ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நோக்கியா C1 Plus ஓட டிசைன் பத்தி பார்க்கலாம். ப்ளூ, ரெட் இந்த ரெண்டு கலர் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. ஃப்ரண்ட்ல கிளாஸும் பேக்கும் ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக்லயும் கொடுத்திருக்காங்க. இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் லாக் கொடுக்கல, ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டாப்ல 3.5mm ஜாக்கும், பாட்டம்ல மைக்ரோ USB கேபிள்கான அடாப்டரும் லவுட் ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட வேல்யூ என்னன்னு பார்க்கறப்போ 69 yuanக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்தியன் ரூபாயில பார்க்கறப்போ 6200 ரூபீஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இது நோக்கியாக்கு சீப்பர் மொபைல ஒரு கம்பேக்ட் எடிஷனா இருக்குமா? அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. என்னோட கருத்தை சொல்லணும்னா இது ஒரு பெரிய டீல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேக்குறீங்கன்னா 6000க்கு நிறைய மொபைல்ஸ் 2GB RAM 3GB RAM வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. இங்க 1GB RAM 16GB இன்டர்னல்ஸ் வச்சு நிறைய பேரால எதுவுமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டே இப்போ டெக்னாலஜி வேர்ல்டா மாறிட்டு வருது. நிறைய பேருக்கு ஸ்டோரேஜ்ன்ற ஒன்று 128GB வரைக்கும் பத்தாம போயிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். 16GB இன்டர்னல்ஸ் வச்சு பெருசா எதுவுமே டீல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நோக்கியான்ற ஒரு பிராண்டுக்கு வேணா இந்த மொபைல் நீங்க வாங்கலாம். ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, வீடியோ பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Tamil Commentary. See you all.